எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கேமுக்கு பேர் வந்து பிரெயின் வீட்டா கேமு. இது வந்து 90s கிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த கேமு. ஆனால் இப்போ யாருக்கும் இது வந்து விளையாட தெரியாது. ஆனால் எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுவாங்க விளையாடணுன்ட்டு. இந்த கேமுக்கு பேர் இப்போ பிரெயின் வீட்டா கேம். இது வந்து நம்ம கிட்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு கேம். நல்லா ஒரு இடத்துல இப்போ டிவி மொபைல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவங்க கவனத்தை இதில் கொண்டு வரலாம். இது ரொம்ப ஈஸியான கேம் தான். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி எல்லாமே இது ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா, இப்போ ப்ளஸ் இருக்குங்களா, 4 சைடு இருக்குது இல்லைங்களா, ஒரு சைடாக விளையாடணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு புள்ளியை மட்டும் ஃபஸ்ட்டு அந்த ஹோலை மட்டும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாடணும். இப்போ பாருங்கள், மேலே சென்டரில் இருக்கிறத மட்டும் இன்னும் வந்து நான் சென்டரை ஃபில் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணுற மார்பிளை மட்டும் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எடுத்தாச்சு. இப்போ அப்படியே அந்த கண்டினியூஷனாக அந்த மேலே இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம விளையாடி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மார்பிள் மட்டும் நின்றோம். அது மாதிரி நின்றுச்சுனாலே இந்த கேமில் நம்ம ஒரு மார்பிள் கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணால், கீழே இருந்து மார்பிளை கொண்டு போய் மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இப்போ எடுத்திங்கன்னா கண்டினியூஷன் வந்துடும். இப்போ மேலே இருக்கிற தூக்கி போட்டிங்கன்னா ஃபில் ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 மார்பிள்ஸ் வந்து காலியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் மட்டும் ஒரு மார்பிள் நிற்கும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 மார்பிள்ஸ் காலியாக இருக்கும். அதை தான் நம்ம நேராக கொண்டு வந்து நம்ம ஃபேஸுக்கு நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு முடிஞ்சது. இப்போ இன்னும் 3 சைடு இருக்குது. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ கண்டினியூஸாக விளையாடும்போது மேலே மட்டும் ஒரு மார்பிள்ஸ் நின்றுச்சிங்களா, அப்போ கீழே இருந்து கொண்டு போய் மார்பிள்ஸை போட்டிங்கன்னா இப்போ ஃபில் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் மேலே சென்டரில் மட்டும் ஒன்று நிற்கும். மீதி 5 மார்பிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போ 2 மார்பிள்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் காலியாக இருக்குது. அப்போ வந்து அதை தான் நம்ம ஃபேஸ் பக்கம் நேராக திருப்பிடும். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், கண்டினியூஸாக விளையாடுங்க. இப்போ மேலே மட்டும் ஒரு மார்பிள் நிற்கிதுங்களா, அப்போ கீழே வந்து ஃபில் பண்ணி எடுத்துடணும். இப்போ சென்டரில் ஒன்று 5 மார்பிள்ஸ் காலி ஆகிடுச்சு. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பி 2 மார்பிள்ஸ், அதை நம்ம ஃபேஸ் பக்கமாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டினியூஸாக விளையாடும்போது மேலே மட்டும் நின்றுச்சிங்களா, அதை கீழே வந்து கொண்டு போகும்போது சரியாயிடும். இப்போ பாருங்கள், ஃபுல் 4 சைடும் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பக்கம் நேராக வச்சா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டா ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சாச்சா? இப்போ இதை சென்டரில் மேலேருந்து கீழே வரும்போது சென்டரில் மார்பிள் இருக்கு பாருங்கள், அதை நம்ம கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டி ஷேப் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு மார்பிள் மட்டும் பாஸ் ஆகிட்டே வரும். அது அப்படியே முடிகிற வரைக்கும் வந்தவொடனே முடியும் போது ஒரு டி ஷேப் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், டி ஷேப் ஃபார்ம் ஆகிடுச்சா, அந்த டி ஷேப்பை நம்ம ஃபேஸ்க்கு நேராக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இதையும் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரே மார்பிள் மட்டும் நிற்கும் பாருங்கள். இப்போ சென்டரில் இருக்கிறத எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ இதை தூக்கி மேலே போடுங்க. இப்போ இங்கே இருக்கிறத கொண்டு போனீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இதை சென்டரில் கொண்டு வந்துடணும் பாருங்கள். இப்போ ஒரே மார்பிள் மட்டும் நின்றுச்சு. கிட்ஸை வந்து ஃபோன் மொபைல்லேருந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸை நீங்கள் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி